வாடா நான் வாடா வெளியே வரமாட்டேன். வெளியே வாடா வாங்குறேன்ல. கிறுக்கு பயல இப்போ எதுக்கு நாங்க வந்த? என்ன மாமா, நான் தானே மாப்பிள. என்ன வெளியே கூட்டு வந்துட்டு அவங்கள நடு வீட்டுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன செய்ய சொல்ற? என் நிலைமையும் உன் நிலைமையும் அப்படி இருக்கு. எல்லச்சாமி ஊருக்கு வெளியே தான் இருக்கு, குப்பை தொட்டி ஊருக்கு நடுவில் இருக்கு. அதுக்காக குப்பை தொட்டி உயர்ந்தது சாமி தாழ்ந்ததுன்னு ஆயிருமா? சாமி கீமின்னு கொலப்பாதிக்கு மாமா. ஏய் உனக்கு விளக்கமெல்லாம் அப்புறம் சொல்றேன். கிளம்புடா நீ. முதல்ல சட்டை பித்தான போடு. உன்னை வெளியே பிடிச்சதல்னா நீ மாப்பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? என்ன நடந்தாலும் நீ தான்டா மாப்பிள்ளை. நேரம் கண்ட நேரத்தில் இல்லை ஏன்டா இங்கே வர நீ? இந்த செலவு காசு வச்சுக்க. நீ கிளம்பு. பாப்பா சொன்னா கேளு. நீ வண்டி எடு முதல்ல. வண்டி எடுறா. மாமா உங்களை தான் நம்பி இருக்கேன். ஏய் சாமி உன்னை கும்பிடுடா. முதல்ல வண்டி எடுத்து கிளம்புடா. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புடா. ஏதாவது ஒரு 7:30 எவனாவது வந்துடுறானே. நசனாரி பயலுங்க எப்ப பார்த்தாலும் ஆத்தாளுமானும் காசு காசுன்னு போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சே குணசாரி வீட்டில் என்ன பணம் மரத்துலையா காய்க்குது? ஏமா வந்திருக்கிறவளுக்கு காப்பி விடுங்கம்மா. நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே. இல்ல இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். வரேம்மா. சரி சரிம்மா. நாளைக்கு நிச்சயத்துக்கு எஸ்கேஆர் வராருல? தெரியாது. தெரியாதா? ஆமாமா. உங்க வீட்டில் தான் யாரும் யாரோடையும் பேசிக்கிறதே இல்லையே. யாரும் யாரோடையும் பேச மாட்டீங்க, யாரும் யாரையும் வற்புறுத்த மாட்டீங்க. சொல்லுங்க ராஜா. அப்படியா? ஓகே, I'll be there in half an hour. யா I'll be there. நீங்க, நான், அரசு, அருண், நம்ம 4 பேருமா போலாம். யா ஷூர். ராஜா யாரு? SKR, என் ஹஸ்பண்ட். ராஜா தானே அவர் பேரு. ஓ, எஸ்கே ராஜவர்மன் சுருக்கமா ராஜாவா? சரி சரி. நீங்க தான் பேரை சொல்லி கூப்பிடுவீங்களே, அது ரொம்ப படிச்ச வர புருஷன் பேரை நல்லாவே சொல்லி கூப்பிடுவீங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். வாங்க. டேக் கேர். ஆளப்பாரு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துற மாதிரி வந்து நடத்திட்டு போறா. எத்தனை ஊர் சுத்தினாலும் பொம்பளையே தான். ரோஸ் பவுடரை கன்னத்துல தூக்கலா போட்டு வந்திருக்க. சரிம்மா, நான் மேல இருக்கேம்மா. ரஷ்யாவில் என்ன டெம்பரேச்சர் எனக்கு என்ன தெரியும்? நான் மதுரையில் இருக்கேன். என்ன விசாராட்சி, உனக்கு இதுல சந்தோஷம் தானே? எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தான். கவலைப்படாத, நல்லபடியா நடக்கும். பூனைய மடியில கட்டிட்டு சகுனம் பாக்குற மாதிரி இந்த குணசேகரனை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றது. பாப்போம் எப்படி நடக்குதுன்னு. யாருப்பா? நான் தான். உள்ளவா. என்னப்பா? பேசணும். வா உள்ளவா. என்ன பேசணும்? நீங்க உண்மையிலே ஆதிரா அருண் நிச்சயத்தை நடத்த நினைக்கிறீங்களா? பரவாயில்லப்பா, இப்போ எல்லாம் நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட. ஆனால் யார்கிட்ட பேசுகிறோம்னு யோசிச்சு பேசணும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலை நீங்கள். ஞானம் கதிரெல்லாம் கூட இப்படி பேசுனதில்லை. ஏதோ ஆதங்கத்தில் அப்படி இப்படி பேசுவாங்க. ஆனால் நினைக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா, ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க, இந்த மாதிரிலாம் அவங்க கேட்டதே இல்லை. இந்த பசுமாடு இருக்குல்ல, அது கண்ணுக்குட்டி போடும்.
கண்ணுக்குட்டி பிறந்த அரை மணி நேரத்தில் தத்தக்கா புத்தக்கான்னு எந்திரிச்சு நடக்கும். அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், குதிக்கும். அம்மா மாட்டையே தலையில் வந்து முட்டி விளையாடும். அப்போ அம்மா மாடு கண்ணுக்குட்டிக்கு தலை வலிக்க போகுதுன்னு தான் தலையை இந்த பக்கம் திருப்பிக்கிறோம். அப்போ கண்ணுக்குட்டி நினைக்குமா நம்ம முட்டுன வலி தாங்க முடியாமல் அம்மா தலையை அந்த பக்கம் திருப்பிக்கிறதுன்னு. என் எதிரில் நின்று இப்போ நீ கேள்வி கேட்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லலை. என்ன கேட்ட? ஆதர் அருண் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு அப்படி கேட்குற? கரிகாலனை திட்டுற மாதிரி திட்டி அதுக்கப்புறம் அவனை வெளியே கூட்டு போய் ஆசுவாசப்படுத்தி அவன் கையில் காசை கொடுத்து அனுப்புனதை நான் பார்த்தேன். அதனால நீங்கள் கரிகாலன் கூட இன்னும் தொடர்பில் இருக்கீங்கன்னு தோணுது. ஆமான்னு சொன்னா என்ன செய்வ? ஏய், நான் உள்ள என்ன நினைக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 200 வருஷம் ஆனாலும் உன்னால முடியாது. போய் வேலையை பாரு, போ. அப்போ நாளைக்கு நிச்சயதார்த்தத்தில் என்ன பண்ணுறதா உத்தேசம்? அதை அங்கே வந்து பாரு. ஆதிரைக்கும் அருணுக்கும் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடக்கும். எனக்கு டவுட்டாக இருக்கு. அப்படி யோசிக்காதப்பா, நல்லபடியாக யோசி. நிச்சயமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் தங்கச்சிக்கு நீ என்ன சீர் செய்ய போகிற சொல்லு. சீர் செய்கிறதுக்கு சுயமாக சம்பாரிச்சு ஏதாவது வச்சுருக்கிய? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன வெண்ணைக்கு என்னை பார்த்து கேள்வி வைக்கிற? என்னை பார்த்து கேள்வி வைக்கிற தகுதியெல்லாம் உனக்கு கிடையாது. முதல்ல போய் அந்த தகுதியை வளர்த்துக்க, அதுக்கப்புறம் வந்து கேள்வி கேளு. போ. போப்பா. அந்த கதவை சாத்திட்டு போ. Yuri is okay with the presentation, இல்லையா சாரு? எஸ். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதானே அண்ணியை அனுப்புனது. அவங்க போனாலே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் தெரியுமே. அரசு, லைஃப்பில் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை இல்லை, 10,000 தடவை கூட யோசிக்கலாம். அருண், உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சுரேஷ். நாளைக்கா? இல்லை, நாளைக்கு எங்களுக்கு ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது. ஆமாம், சாரும் நானும் தான். நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலாமே. புரியுது சுரேஷ், இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஃபேமிலி ஃபங்க்ஷன். அருணுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். ஆமாம், திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணா? சொல்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், நல்லபடியாக ப்ரொசீட் ஆகட்டும், அப்புறம் சொல்கிறேன். இல்லை, என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு இன்டிமேட் ஈவெண்ட்டாக பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். அதான் யாருக்கும் சொல்லலை. யா ஷுர், மேரேஜை கிராண்டாக பண்ணிடலாம், நல்ல பெரிய ஈவெண்ட்டாக பண்ணிடலாம். நீங்கள் நாளைக்கு மார்னிங் 11:30க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. யா ஷுர், ஓகே. தேங்க்யூ சுரேஷ். என்ன மீட்டிங்? நம்ம கெவின் கூட பேச வேண்டிய மீட்டிங் இருந்ததில்ல, அதுதான். எது, அந்த ஜெர்மன் மீட்டிங்கா? எஸ். அதை எதுக்கு போஸ்ட்போன் பண்ணுற சாரு? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நாளைக்கு எப்படி மீட்டிங் வைக்க முடியும் ராஜா? ஒய் நாட்? நான் இருக்கல, நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். நீங்களாம் என்கேஜ்மெண்ட் போங்க, நான் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். நீங்கள் வராமல் என்கேஜ்மெண்ட்டா? நான் தான் ஒதுங்கிறேன்னு சொன்னேன் சாரு. ராஜா, உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைங்கிறது புரியுது. ஆனால் அதுக்காக மொத்தமாக விலகி இருக்க முடியுமா? எதுக்காக இல்லைனாலும் அருணுக்காக நம்ம போய் தானே ஆகணும். அவன் அண்ணங்கிறத விட அப்பா ஸ்தானத்துல எல்லாம் உங்களை பார்க்குறான். அதுக்காகவாவது நீங்கள் வர வேண்டாமா? இல்லை சாரு, எனக்கு அருண் மேலே பாசம் இருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை நான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து தான் ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. நான் அங்கே வந்து கோவப்பட்டு எரிச்சலாகி மன வருத்தத்தோடு அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டிலே இருந்து நான் அவனை விஷ் பண்ணாலே போதுமே. அண்ணே, அரசு ப்ளீஸ், யூ டோன்ட் கெட் இன் டு திஸ் ப்ளீஸ். அரசு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ராஜா.
அங்கே போனால் குணசேகரனை பார்க்கணும், அவங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது, இரிட்டேட் ஆகும், எல்லாம் புரியுது. ஆனால் அதுக்காக பயந்தாலோ யோசிச்சாலோ நம்ம வீட்டை அருணை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அவனுக்காக நம்ம போய் நிற்க வேண்டாமா? அவன் உங்களை அப்பா மாதிரி நினைக்கிறான். நீங்கள் வரலன்னா அந்த பையனோட மனசு என்ன ஆகும் சொல்லுங்க? அவனால் அக்செப்ட் பண்ண முடியுமா? ராஜா, இது அருண் லைஃப்பில் எடுத்து வைக்க போகிற முக்கியமான ஸ்டெப்பு. அவன் யூஎஸில் படிக்க போகும்போது அவன் கூடவே போய் காலேஜில் போய் அவனை சேர்த்து ரூம் எல்லாம் பார்த்து செட்டில் பண்ணி விட்டீங்க இல்லையா? இப்போ கல்யாணம் பண்ணி அவன் செட்டில் ஆக போகிறான். அவன் கூட நீங்கள் நிற்க வேண்டாமா? நாளைக்கு நடக்க போகிறது அருணுக்கான ஃபங்க்ஷன். அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். எங்க நிலாவே காணும்? அம்மா ஆசைல இந்நேரத்துக்கு யார் என்ன கூப்பிடுறா? ஹலோ அம்மாடி, நான் தான் அப்பா பேசுறேன். யாரு? என்னம்மா அப்பாவை யாருன்னு கேக்குற? அப்பாவா? ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா கால் பண்ணா எப்படி ஞாபகம் இருக்கும்? ஃபோன் வேற சரியில்லை. சொல்லுங்க. அம்மாடி, நாளைக்கு ஆதிரை நிச்சயார்த்தத்துக்கு உங்க வீட்டு பெரியவர் ஃபோன் பண்ணியிருந்தாருமா. உங்களையா? எதுக்கு வரீங்களா? என்னம்மா அப்படி கேக்குற? ஒரு தடவையும் இங்க வந்து அவமானப்பட்டு போறதே ஒரு மனுஷன் வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தா பெத்த பொண்ணுக்காச்சும் சங்கடமா இருக்காதா? நான் மட்டும் தனியா வரலம்மா. ஈஸ்வரி அப்பா, ரேணுகா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கே. எல்லாரும் தான் வரோம். ஆத்தே உங்ககிட்ட சொல்லலையோ? ஆமா, எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. போங்கப்பா. சரி வாங்க, பார்த்துக்கிடலாம். இந்த தடவை கோட்டாக்கு அசிங்கப்படணும்ல. வாங்க. சரிம்மா சரிம்மா. இந்த மூத்தவர் பண்ற வேலையை பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லலாம்ல, சொல்லாமே எல்லாரையும் அழைச்சிருக்காரு. எல்லாரையும்னா யாரு? உங்க அம்மா, அவங்க அப்பா, எல்லாரையும் தான். அப்பாவா? இவங்க வீட்டுல எங்க வீட்ல யாரும் என்ன மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. அப்படியே எங்க வீட்ல கூப்பிட்டாலும் யாரும் வரவும் மாட்டாங்க. அட அது நல்லதுன்னு நினைச்சுக்க, தப்பிச்சுட்டாங்க. ஏங்கா, நாளைக்கு நம்ம வீட்டு ஆளுக, எஸ்கேஆர் வீட்டு ஆளுக, இதை விட இந்த வீட்டு சம்மந்திங்க எல்லாம் ஒரே இடத்துல கூட்டினா எப்படி இருக்கும் நிலைமை? ரொம்ப வேகமா இருக்கும். ஏமா, எங்கம்மா இருக்க? ஏமா ஏமா, இங்கிட்டு வாமா. ஐய, என்னடா அங்கிட்டு என்ன நோண்டிட்டு இருக்க? நோண்டிட்டு இருக்கேனா? கடங்கார பயல, உனக்கு ஆக்கி கொட்ட வேணாமா? அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அங்கிட்டு என் வாழ்க்கைய முடிய போது, இப்ப திங்குறதா உனக்கு முக்கியமா? வாமா. எங்கடா? ஏமா, அருணுக்கும் ஆதிரிக்கும் நிச்சயம் பண்றாங்கம்மா. முதல்ல கிளம்பு, என் கூட வா. ஐயோ விடுறா கைய, இதுக்குதான் அப்படி சலம்பிக்கிட்டு இருக்கியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். போட, வேற வேலை இல்ல, நான் போய் குழம்பு வைக்கிறேன். இந்தாரு, அந்த ஆள் தான் நம்மள நம்ப வச்சு மாத்தி மாத்தி குழம்பு விடுறான்னா, இப்ப நீ என்னத்த குழம்பு வைக்க போற? என் வாழ்க்கையே காலி ஆயிருச்சுமா. ஏய் கன்றாவி, இதுக்குதான் அப்படி கொதிக்கிறியா? அந்த ஆள் தான் நம்ம கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிவிட்டானேடா, அப்புறம் என்ன? இல்லம்மா, இல்ல, அம்புட்டும் பொய். அந்த ஆளு நம்மள நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டு இருக்கான். ஊரை கூட்டி பெருசா பண்றாமா. கிளம்புமா. பண்ணிட்டு போட்டுமேடா, அதுதான் ஒண்ணு ஆவர கதை இல்லைன்னு தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்புறம் என்ன? ஏமா லூசாமா நீ? அந்த ஆள் தான் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்க, நீ இன்னும் அவனையும் என்ன விட்டு நடனம் ஆடிட்டு இருக்க. அங்கிட்டு போய் என்னத்த பேச சொல்ற? இத பாரு, குணசேகரன் அவன் தம்பிகிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டான். அதுவும் குறிப்பா இந்த குடியார தம்பி கதிர்வேல்கிட்ட சொல்லாம ஒன்னும் செய்ய மாட்டான். அந்த அப்பத்தா கலவையை போட்டு தள்ளுற பிளானியே அவங்கிட்ட தான் கொடுத்தான். இன்னைக்கு
அந்த தம்பிக்கிட்டேயே மறைச்சிருக்கான்னா மாமா தனக்குள்ளேயே மறைச்சு வச்சு மூடிடலாம்னு நினைக்காரு. நாம குணசேகரன் சொத்துக்கு பிளான் பண்ணா அவன் எஸ்கேஆர் சொத்துக்கு பிளான் பண்றான். இங்க பாரு, இன்னைக்கு எல்லார் முன்னாலையும் 2ல் 1 பாத்துடலாம். கிளம்பி வாமா. ஏய், இந்த பாரு, ஊர்ல கெத்தா வாழ்ந்துகிட்டு இருக்க, அவங்கிட்ட ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சது போறவன் வாரவன்லாம் அசிங்கமா பேசுவான், காரி துப்புவான். அப்புறம் நீயும் நானும் இங்க நாண்டுகிட்டு தான் நிக்கணும். யோசிமா, நல்லா யோசி. அங்கிட்டு நிச்சயம் முடிகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இரு. ஏய் கரிகாலா, அந்த குணசேகரனை நீக்கி நான் சந்தி சிரிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஒன்னே அவன் நம்மளுக்கு சம்பந்தம் பேசணும், இல்ல அதே இடத்துல நாண்டுட்டு செத்துடணும். 2ல் 1 பாத்துடலாம். அப்படி சொல்லு. வா, இன்னைக்கு அந்த ஆளா நம்மளான்னு பாப்போம். அவனை ஒரு வழி பண்றேன் இன்னைக்கு. ஆத்தா மீனாட்சி, ஐயா சொக்கநாதா, என் தங்கச்சிய சீரும் சிறப்புமா நல்லபடியா வாழ வைக்கணும் தாயே. காலைல விழு, அம்மா காலைல விழு. நல்லா இருடி, நல்லா இரு. என்னடி இது, சாமி முன்னாடி என்ன விழுந்து கும்பிடுறேன்? ஏமா, நீயும் சாமி தானம்மா? அவங்களுங்கம்மா ஈஸ்வரி சக்தி எல்லாம் வெளியில நிக்கிறாங்க மாமா. இந்த நிக்கிறாங்களே. அங்க இருக்காங்களா? சரி. அவனங்கப்பா கதிர கதிரங்கப்பா காணா? அவன் மேலே ரூமில் இருக்கானே. ரூமில் இருக்கானா? இன்னும் கிளம்பலையா அவன்? இல்லைண்ணே மாமா, காலையிலேயே அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. வரலையா? என்ன விளையாடுறானா அவன்? கூட பிறந்த தங்கச்சிக்கு நிச்சயம் நடக்க போகுது, வரலன்னா என்ன மாதிரி தான்? கேட்க மாட்டேன் நீயே? என்ன கேட்டா எப்படி மாமா தெரியும்? ஆமா, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுமா, பேருக்கு தான் பொண்டாட்டி நீ எல்லாம். ஏன்பா அவன் ஏன் வரலங்கிறது உனக்கு புரியலையா? அப்பதான் புரியுது. அப்பத்தா அதுக்காக மனசுக்குள்ள 1000 வெறுப்பு இருந்தாலும் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அண்ணன் வந்து நிக்க வேண்டாமா? என்ன பதா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏ கதிரே, என்ன பதா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏ கதிரே, ஏய் கேக்குதா இல்லையாடா? அண்ணே இருங்கண்ணே, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். போய் புடவை பிடிச்சி தள்ளி வாப்பா. அதை எப்படி வரமாட்டேன்பா? எல்லாம் கையூடி வரும்போது ஏதாவது ஒரு திருகல் வேலை பண்ண வேண்டியது ஆளாளுக்கு. நான் விரும்பி பிடிச்சோன்னா யாரும் தாங்க மாட்டேப்பா, பூராத்தையும் கவுத்தி விட்டு போயிருவேன். எல்லாத்துக்கும் இல்லம்மா, எத்தனை தான் அனுசரிச்சு போறது? பாரு, சாமியை கும்பிட்டு எல்லாரும் கிளம்புற நேரத்துல நான் வரமாட்டேன்னு ரூம்ல உட்காந்தானா அவனை என்ன செய்யறது? வந்துருவான். என்னம்மா அது, எல்லாரும் எல்லாம் புடிச்சா செஞ்சுட்டு இருக்கான், இவளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இறங்கி போய் செஞ்சுட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கிற வேண்டாமா? அவன் கூட பிறந்தவன் தானே. என்னம்மா அது? டேய், நீ இன்னும் கிளம்பலையா? வா. நான் வரல. தாரே, தங்கச்சியோட நிச்சயதார்த்தம், சும்மா வரல அது இதுன்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காத, முதல்ல வா. தான் வரலன்னு சொல்றேன்ல, போங்களேன். ஏ வண்டியெல்லாம் ரெடியா இருக்கடா, அப்புறம் கிளம்பும் போது நீ எதுவும் 7:30 கூட்டாரா? எவனாவது வெளியால இருந்தா போய் கெஞ்சி கயிறு கூட்டு போலாம், கூட பிறந்த தம்பி அடிச்சா தூக்கிட்டு போக முடியும்? சரி. வருவானா வரமாட்டானா? அவர் பண்றதெல்லாம் சரியா? ஏண்டா, இத்தனை நாளா அவர் பண்றதெல்லாம் சரி நீ தானடா சொல்லிட்டு இருந்த, இப்ப மட்டும் என்னாச்சு? இப்ப அவர் சரியா நீ சரியான்னு பாக்குற நேரம்லாம் இது கிடையாது. ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா உட்காந்து பேசுவோம். நீ கிளம்பு வா. ஏன் ஞானா, டைம் ஆகுதுப்பா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. ஏன் நான் வரல, நீங்க போற அந்த போங்க, என்ன தொல்லை பண்ணாதீங்க. டேய் கதிரே, எழுந்துரு. விடு, நான் வரலன்னு சொல்றேன்டா. வா, விடுங்கண்ணே. வா வா, நீ வாடா.
போட கையை விடுங்க. ஐயா ஏய் இப்போ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் உன்னை வழுக்க டைமா பிடிச்சி தரதான்னு எழுதிட்டு வரணும், அப்பதான் வருவியா? நான் எங்க வரேன்னு சொன்னேன்? நான் மேலேயே இருந்தா நீங்க எல்லாரும் கிளம்பி மேலே வந்துடுறீங்க. அதுக்கு தான் நானே கீழே வந்தேன். நீங்க கிளம்புங்க. ஏன்டா அப்படி படுத்துற? யாரு படுத்துறா? நீங்க நிம்மதியா போங்க, என்ன விடுங்க. கதிரு நல்ல பிள்ளை இல்ல, அம்மா சொல்ற கிளம்புப்பா. யார் சொன்னாலும் நான் வரமாட்டேமா. தயவு செஞ்சு போங்கன்னு சொல்றேன்ல. என்ன கூப்பிடாதீங்க, போங்க. ஆளை விடுங்க. டேய் கதிரு, கதிரு என்னவா திருப்பி மலையேறேன்? என்னப்பா பண்றது? என்ன பண்றது? போங்கம்மா நீங்களாம், நானும் வரலாமா? ஏன் அவனுக்கு மட்டும் தான் விரும்பணும் தெரியுமா? நானும் வரல, போங்க.